சேல்ஸ் ரிட்டர்னில் டெபிட் தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னல் கேஸ் தான் பார்க்குறோம். எல்லா டிரான்சாக்ஷனும் பார்க்க முடியாது. ஆனால் சில கம்பெனிக்கு கரெக்டாக அந்த கம்பெனிக்காரங்க டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த டைரக்டர்ஸ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரெக்ட்லி. இப்போ அந்த ஏஐயில் வந்து என்ன சொல்கிறான், யூ கேன் டூ 100% வெரிஃபிகேஷன் ஆஃப் எனி கம்பெனி தான். அதில் டே வில் கம். முதல்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னு இருக்குது. சாம்பிளிங்னா ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு இப்போ வந்து 20,000 சேல்ஸ் இருக்குது ஒரு கம்பெனியில். 20,000 சேல்ஸ் ஆடிட் பண்ண முடியுமா? கஷ்டம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் ஆடிட் ஆஃபீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, விஷயம் தெரிஞ்ச எவ்வளோ, ஸ்கில் எவ்வளோ இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அதில் 3% சாம்பிள் எடுக்கிறேன். 3% அப்படின்னா 20,000 3% 600 வச்சுங்களேன். 600 ரேண்டம் நம்பர் எடுக்கிறேன். கம்ப்யூட்டரில் வந்து எக்ஸலில் வந்து ஜெனரேஷன் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரேண்டம் நம்பர்ஸ் இன்பிட்வீன் நம்பர்ஸ் கொடுத்தா அது ரேண்டம் நம்பர்ஸ் எவ்வளோ வேணும்னு கேட்கும். 600 நம்பர் வேணும். அந்த 600 நம்பரை ஜென்ரேட் பண்ணும் ரேண்டமாக. அந்த நம்பர் எடுத்து அந்த இன்வாய்ஸ் தான் செக் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் கரெக்ட், எல்லா என்ட்ரிஸும் கரெக்டாக இருந்தால் ஓகே, சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது ஒரு ரேண்டம் நம்பர் டெக்னிக். இது வரலாம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சின்ன கம்பெனிக்கெலாம் அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால். அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டாக அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்களா, இல்லை ஏதாவது பண்ணுமா, ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு தியரி. பட் பிக் கம்பெனிஸ்லாம் பெரிய ஆடிட்டர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸ்மால் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குல்ல. அதனால் இப்போ வந்து ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்ஸில் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தரணும். நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை நமக்கு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் இருக்க மாதிரி யாரும் வரல. பட் இருந்தாலும் ஒரு அகாடமிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்டட் கம்பெனிஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் லிஸ்ட் பண்ணுற எல்லா கம்பெனியுமே இந்த இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் இந்த தடவை என்ன பண்ணால், நம்ம ஆடிட்டாக முடிச்சுட்டு வி வில் டவுன்லோட் சர்டன் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை என்னென்னலாம் சொல்கிறான், என்ன இது பண்ணுறான் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா நாளைக்கு நம்ம கொஞ்சம் நாலேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு சோரியமாக இருக்கும். ஆல் லிஸ்டட் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஷுட் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல். அந்த இன்டர்னல் ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, அது சரியாக இருக்கா, அதை நீங்கள் நம்ம ரன் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வந்தது, அதெல்லாம் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டினுடைய தாக்கம் இருக்குமா, இந்த சொல்கிற ப்ராஃபிட்லாம் கரெக்டாக, இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு அசட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, வர வேண்டிய டெட்டார்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிருக்காங்களா, கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை யாராவது ஒரு என்ட்ரி போட்டு வெளியில் போயிருக்கா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செக் பண்ணும்போது சில ஆடிட் செக்லிஸ்ட் இருக்குது, டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண நம்ம பார்ப்போம். நம்ம பப்ளிக் கம்பெனிஸ்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்காது, ஆனால் லிமிடெட் கம்பெனி இருக்கும். டேர்ன் ஓவர் க்ரைட்டீரியா கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்க தான் சொல்லலாம். நமக்கு அந்த பப்ளிக் கம்பெனிஸ்லாம் கிடையாது. இப்போ லிஸ்டட் கம்பெனியும் கிடையாது நமக்கு. அடுத்தது வரும் ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனினா ஒரு கண்டிஷன் 100 crore ஆர் மோர் டேர்ன் ஓவர், 100 கோடிக்கு மேலே இருக்கணும். நம்ம பாலாஜி கேசிங் இருக்குல்ல, அவங்களாம் அது ப்ரைவேட் கம்பெனி. ஆனால் 100 crores டேர்ன் ஓவர். ஆர் இப்போ சொல்லலாம் பெய்ட் அப் கேப்லாம் சொல்லலாம், டேர்ன் ஓவர் சொல்லலாம். அவுட்ஸ்டாண்டிங் லோன் என்ன லோனா, ஓடி இருக்கலாம், அப்புறம் டேர்ம் லோன் இருக்கலாம், ஓசிசி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இந்த கோவிட் லோன்லாம் ஏதாவது கொடுத்தாங்களா, கோவிட் லோன் இருக்கலாம், இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், கார் லோனு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது பில்டிங் கட்டுறதுக்கு ஏதாவது அடிஷ்னல் லோன்ஸு, எனி லோன். அதுமாதிரி டெபாசிட் ரிசீவ்டு ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், பாஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கம்பெனி, பாஸ்ட் டைரக்டர்ஸ், இவங்ககிட்டேருந்து ஏதாவது டெபாசிட்ஸ் ஏதாவது வந்துன்னா, இது டேர்ன் ஓவர் 100 கோடிக்கு மேலே, பாரோயிங்ஸ் 50 கோடிக்கு மேலே இருந்ததுன்னா இவங்கெல்லாம் இன்டர்னல் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் ரிப்போர்ட் பை ஆடிட்டர்ஸ் பண்ணோம். நம்ம ஃபார்ச்சுனேட்டாக இப்போ வந்து இதெல்லாம் இல்லை, நம்ம என்னன்றது அப்புறம் தெரிஞ்சுப்போம். இந்த வருஷம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 2 மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸ்மால் கம்பெனிஸ்க்கு ஆடிட் ரிப்போர்ட் எப்படி போடணும், அதர் தேன் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு எப்படி போடணும், என்னென்னலாம் சொல்லியிருக்கான், அதெல்லாம் நம்ம இப்போ செய்கிறோமா இல்லையா, அதுக்கு வந்து செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் நம்ம இதெல்லாம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஏன் அப்படின்னா, நம்ம ஆர்ஓசியில் வந்து அட்ஜுடிகேஷனில் ஒவ்வொன்றா மிஸ்டேக்ஸுக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஃபைன் போடுறோம். டைரக்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ்க்கு. இந்த ரிப்போர்ட்டை இப்படி சொல்லணும், ரிப்போர்ட்டே சொல்லலை. ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டை அப்சல்யூட்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ப்ரொப்ரைட்டரி கம்பெனிக்கு, பார்ட்னர்ஷிப்புக்கு, நான் கார்பரேட் பாடிஸ்க்கு போடுற நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இது ஒத்துவே வராது. ஃபிகர்ஸ்லாம் கரெக்டாக, அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டு. டிஸ்க்ளோசர்ஸ், ப்ரெசன்டேஷன். இதில் ஒரு ப்ரெசன்டேஷனில் ஒன்று சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், காலையில் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறேன். நம்ம கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் இது பார்க்குறோம். கரண்ட் அசட்ஸ், சண்டி டேட்டார்ஸ்னு ஒன்று எடுத்துப்போம். கரண்ட் லைபிலிட்டிஸ், சண்டி டேட்டார்ஸ், அதாவது நம்ம ஏதோ பொருள் வாங்கியிருக்கோம், அவனுக்கு பணம் கொடுக்குறோம். இது சண்டி டேட்டார்ஸு விற்றுருக்கோம், வரணும். இது கரண்ட் அசட்ஸ். இதில் கரண்ட் அசட்ஸ், சண்டி டேட்டார்ஸ் ஒரு போர்ஷன். இப்போது ஒரு டேர்ம் லோனுக்கு வந்து நம்ம வந்து மாதம் பணம் கட்டிகிட்டு இருக்கோம். ஒரு 5 வருஷம் டேர்ம் லோன். 5 வருஷம் டேர்ம் லோன்னா உனக்கு 31/3/2000 டேர்ம் லோன். 5 வருஷம் எண்டிங் ஆன் 31/1/2025. அதாவது 24-25 ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற முடிவு போயிடுது. உன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டு 31/3/2024 நீ சொல்கிற.
31/3/2024 இந்த டேர்ம் லோனில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 62,000 ரூபா 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன். ஏன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் இருக்குது 2 இன்ஸ்டால்மெண்ட் கழிச்சிரு 10. அப்போ எவ்வளோ 620, 6,20,000. இது எங்கே இருக்கும் நார்மலாக? இந்த ஃபிகர் எங்கே காமிப்போம்? பேலன்ஸ் ஷீட் எங்கே? இந்த லைப்ரரியில் லோன்ஸில் காட்டுவோம். இது ஒரு இது அப்படின்னா நம்ம பழக்கம் லோன்ஸ் தான் காட்டுவோம், ஏன்னா இது லோனு. ஆனால் இந்த புதுசாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல் லைபிலிட்டிஸ் விச் ஆர் பேயபிள் இந்த நெக்ஸ்ட் 12 months ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். எந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற? 31/3/2024 ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அடுத்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே 31/3/2025 என்னென்ன லைபிலிட்டிஸ்லாம் நீ பே பண்ணுறியோ irrespective ஆஃப் சண்டி கிரெடிட்டார்ஸ், லோன் கிரெடிட்டார்ஸ், டேர்ம் லோன், டிஃபர்ட் லோன் இருக்கா, ஆல் லைபிலிட்டிஸ் நீ பே பண்ணுற. சப்போஸ் நீ வந்து யாருக்கிட்டே இருந்தாவது ஒரு கைமாற்ற ஹேண்ட் லோன் வாங்கியிருக்க, ஷார்ட் டேர்ம், மேபி இந்த இதில் மார்ச் மாதம் வாங்கியிருக்க ஒரு கைமாற்ற வாங்கியிருக்க. ஆனால் ஆஸ் பர் தி ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இட் ஷுட் பி பெய்ட் பிஃபோர் 6 months. அப்புறம் எங்கே வரும்? 6 மாதம் தானே வரும். அப்போ அடுத்த வருஷம் தான் பே பண்ணுற. ஆல் திஸ் லைபிலிட்டி ஷுட் பி கிளாசிஃபைட் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ், நாட் டேர்ம் லோன். இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம ஷெட்யூல் 3 போடுறோம்ல, இதெல்லாம் ஒரு பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டேர்ம் லோன்னா மேலே போடு, லோன்ஸ் செக்யூர்டு, அன்செக்யூர்டு எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிடும். ஆனால் கீழே ஒரு நோட்டு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கார் லோன் வச்சுக்கோ, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பில்டிங் லோனு, இல்லை ஏதோ ஒரு மிஷினரி லோனு, கீழே வந்து நோட்ஸ் போடும்போது என்ன போடுறோம், திஸ் லோன் இஎம்ஐ ஸோ மச் டிஸ்க்ளோசர் பண்ணோம். நீ அமௌண்ட்டை போட்ட, இந்த அமௌண்ட் வந்து நான் 2 வருஷம் பே பண்ணுமா, 4 வருஷம் பே பண்ணுமா, 6 வருஷம் பே பண்ணுமா, நோபடி நோஸ். நான் என்ன சொல்கிறேன், அந்த இதுக்கு டிஸ்க்ளோசர் என்ன சொல்கிறேன், திஸ் டேர்ம் லோன் ஹஸ் டு பி பெய்ட் இன் so many equal installment and as on the date of the balance sheet 31/3/2024 16 installment are pending. உனக்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ வந்து இந்த ஷெட்யூல் 3 போடும்போது பாரு, நீ அக்கௌண்ட்ஸை போட்டதை விட இந்த டாக்குமெண்டேஷன் வந்து இட் வில் டேக் அ லாங் டைம். ஒவ்வொன்றா பார்க்கணும். எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈச் அண்ட் எவ்ரிபடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரைவேட் கம்பெனியாக ஃபுல்லாக வந்து இந்த ஷெட்யூல் 3 ஃபில் பண்ண கற்றுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்க்ளோசர் ரெக்யர்மெண்ட். அப்போ வந்து நீ ஏதாவது ஒரு டேர்ம் திஸ் டேர்ம் லோன் ஆஸ் ஆன் 31/3/2024 another 10 installment is pending at the rate of ₹62,000 போட்டியானா அடுத்த கேள்வி அவன் கேட்பான், இது வந்து கரண்ட் லைபிலிட்டியில் கிளாசிஃபை பண்ணாமல் ஏன் டேர்ம் லோனில் கிளாசிஃபை பண்ண? நீயே மாட்டிக்கிற. அதை இப்போ பார்க்கும்போது எல்லாத்தையும் வேர் தெர் இஸ் எல் அக்ரிமெண்ட். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வேர் தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட் அட் ஆல். நான் பணம் கொடுக்குறேன், அக்ரிமெண்ட்டு என்ன எப்போ பே பண்ணுவேன், இதெல்லாம் நிதியில் ஃபிக்ஸட் டெபாசிட், அதெல்லாம் ஒரு கிளாசிக் கேஸு. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் தராங்க 1 வருஷம், ஜுவல் லோன் தராங்க. எவ்வளோ ஜுவல் லோனு? 1 வருஷம் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டில் இல்லை. நாங்களாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவோம், சார் 1 வருஷத்துக்குள்ள அப்படின்றாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் இல்லைன்னா ஹவு டு யூ கிளாசிஃபை தி லயபிலிட்டி டேட்? 1 வருஷம் நான் வந்து கொடுக்குறேன்னா 1 வருஷத்துக்குள்ளே நீ தரலன்னா இட் பிகம்ஸ் டிஃபால்ட்டு. ஹவு டு ஃபைண்ட் அவுட் டிஃபால்ட்டு? கோல் போஸ்ட்டே இல்லைன்னா டிஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறான், வேர் தெர் இஸ் நோ கோல் போஸ்ட் ஆஃப் வென் திஸ் லோன் வில் பி பெய்டுனா கிளாசிஃபை இட் அஸ் அ கரண்ட் லைபிலிட்டி. ஏன் என்னைக்கு வேணால் கலத்தில் திருப்படியாக கட்ட என்ன பண்ணுவான்? இது எதுக்காக பண்ணான்னா ஆல் கரண்ட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் will tell you whether you are capable of meeting the liabilities in the next 12 months. கையில் காசு இருந்தால் வியாபாரம் ஓடும், கையில் காசு இல்லாமல் அசெட் வச்சு இருந்தால் எப்படி ஓடும் உங்களுக்கு? அதனால் இதை மட்டும் இது மட்டும் இல்லை, கம்பெனி சாக் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து ஆடிட் 3CD இருக்கிற பேங்க்கில் ஃபைனான்ஸ் பண்ணான்ல, அவன் கேட்பான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஏன் கேட்குறான் ப்ரொஜெக்ஷனில், வெதர் யூ ஆர் ஏபிள் டு மீட் அவுட் த லைபிலிட்டிஸ் ஆஸ் அண்ட் இட் அரைசஸ், அதனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக. அதுக்கு இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேர்ம் லோன் அக்கு வேறு ஆணி வரையும் பார்த்து நெக்ஸ்ட் 12 மாதத்தில் ஏதாவது ஒரு டேர்ம் லோன் இதுவாக இருந்தால் கிளாசிஃபை இட் ஆஸ் அ கரண்ட் லைபிலிட்டி. அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இது காலம் கொடுத்துருக்கான், டேர்ம் லோன்ஸ் பேபிள் இந்த நெக்ஸ்ட் 12 months. ஆக்சுவலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷம் உனக்கு டேர்ம் லோன் இருந்தாலும் கரண்ட் லைபிலிட்டியில் கிளாசிஃபை பண்ணும்போது நெக்ஸ்ட் 12 monthsனுடைய பேமெண்ட் இருக்குல்ல, யூ கிளாசிஃபை இட் அஸ் கரண்ட் லைபிலிட்டி. அதுக்கும் ஃபியூச்சரில் வருது இல்லை 3 வருஷம், யூ கிளாசிஃபை இட் அஸ் டேர்ம் லோன். 1 step ahead அது. அதனால் இன் எனி டேர்ம் லோன் there should be one சந்தி கிரெடிட்டார்ஸ், கூட்ஸ், எக்ஸ்பென்சஸ், அதர்ஸ் அப்படின்னு போட்டு டேர்ம் லோன் லைபிலிட்டிஸ் பேபிள் இந்த நெக்ஸ்ட் 12 months ஒரு காலம் ஒன்று இருக்குது. அதனால் ஆல் டேர்ம் லோன்ஸு அடுத்த வருஷம் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இதில் கிளாசிஃபை பண்ணுங்கள். கீப் ஒர்க்கிங் நோட், எல்லாத்தையும் காட்ட முடியாது, அதுக்கு வந்து சப் ஷெட்யூல் போடுங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்டு ஆதித்யா பிர்லா, அதுக்கப்புறம் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் வந்து அழகேந்திரன் ஃபைனான்ஸ், ஏதோ சம்திங் வாட் எவர் கம்பெனிஸு இல்லை கரண்ட் எப்படி கொண்டு வரணும். ப்ரெசன்டேஷன் அப்போ என்ன பண்ணோம், நீ ஒவ்வொரு கரண்ட்ல டேர்ம் லோன் இருக்குல்ல, ஒரு டேர்ம் லோனும் இப்போ எனக்கு 24 லட்ச ரூபா டேர்ம் லோன் இருக்குப்பா ஆஸ் ஆன் 31/3/2024. பாக்கி எவ்வளோ? 6 லட்சம் 10 வருஷம் கட்ட போகிறேன். சரி, இது என்ன பண்ணோம், 5 லட்சம் டேர்ம் லோன்
ரைட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் வரதை உடைக்கணும். என்ன உடைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் பேபிள் இந்த நெக்ஸ்ட் 12 months should be shown as a current liabilities. அப்போ என்னாகும், 2 இடத்துல உட்காந்துருக்கோம். பொசிஷனில் இட்ஸ் சர்டன் லைபிலிட்டி. அடுத்த வருஷத்துக்கு நீ 12 மாதம் கட்ட வேண்டிய லைபிலிட்டி இருக்குல்ல, அது சர்டன் தானே. நீ கட்டலைன்னா உன் ஆஃபீஸில் உட்கார மாட்டான். அப்போனா இட் இஸ் சர்டன் லைபிலிட்டி. அதே மாதிரி சர்டன் அசெட்ஸ். சர்டன் அசெட்ஸ் என்ன இன்னொன்று சொல்லலாம் ஃபுல்லாக. இப்போ நீ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுற, ஒரு லேண்ட் பீஸ், உன்னுடைய அசெட் ஏதோ ஒன்று இருக்குது, அதை விற்க போகிறது முடிவாயிடுச்சு. ரெண்டல் இது அக்ரிமெண்ட் டு செல் போட்டேன். இப்போ அதை வந்து நீ 90 நாளைக்குள்ள வித்தானோ, அப்போனா இட் ஃபால்ஸ் ஆனது நெக்ஸ்ட் இயர். மார்ச்சில் அக்ரிமெண்ட் போடுறேன், இல்லை பிப்ரவரியில் அக்ரிமெண்ட் போடுறேன். அப்போ பிப்ரவரியில் 90 நாள்னா ஏப்ரல் மேலே வந்துடும் உனக்கு. ஏப்ரல் மேலே அது வருதுல்ல, ஏப்ரல் மேலே வரும்போது அது விற்ற உடனே தானே உனக்கு வரும் உனக்கு. இப்போ நீ என்ன பண்ணுறது வந்து அந்த அமௌண்ட்டு உனக்கு இப்போ அக்ரிமெண்ட் போட்டு பார்த்து வந்துட்டு பணம் வந்துட்டுனா யூ கிளாசிஃபை எஸ் கரண்ட் அசெட்ஸ். அதில் நோட்ஸ் என்ன பண்ணணும்னா திஸ் ரெஃபரன்ஸ் அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ்டு அகைன்ஸ்ட் தி சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் விச் ரெண்டல் அக்ரிமெண்ட் டு செல் ஹஸ் பீன் என்டர்ட் வித் 90 days validity which falls on next year. Hence the amount received is classified as current asset. கரண்ட் அசெட் கரெக்டாக நம்ம ஃபைனான்ஷியல் இன்கம்னா ஸ்டாக்ஸு, டெட்டார்ஸு, கேஷு, பேங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் கூட என்ன உனக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிங் பிஃபோர் த நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் டேட் ஆல் கரண்ட் அசெட்ஸ். அதுக்கும் மீறி போகுது இல்லை, அதெல்லாம் வந்து வருஷம் உடைவானோம், வருஷம் உடைச்சுக்கணும். செத்தன் தான் உடைக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட் நீ வந்து 2 வருஷம் கழிச்சு போட்டேன்னா அந்த மிச்சூர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் செத்தன் தான் வரப்போகிறேன். ஸோ இது வந்து ஒரு தெரிஞ்சு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்லையும் இதை பார்த்துட்டு கீழே நோட்ஸ் போட்டு அதை நீங்கள் போட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரேஷியோ அனாலிசிஸ் போடுறோம்ல, இதை வச்சு தான் நீ ரேஷியோ அனாலிசிஸ் போடணும். நம்ம கரண்ட் அசெட் கரண்ட் அசெட் போடுறது தப்பு. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் கோயிங் டு பி செக்ட் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நம்ம போடுறத வச்சு நமக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, வந்து செக்கிங்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கா, ஒரே தான். டேர்ம் லோன் இருக்கிறது அடுத்த வருஷம் 12 மாதம் இருக்கிறது கரண்ட் லைபிலிட்டிஸை காட்டுறாங்களா, ஏதாவது ஒன்று அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க அதை வந்து கரண்ட் லைபிலிட்டிஸை காட்டுறாங்களா, அட்வான்ஸ் வாங்கல லோன்ஸ் அட்வான்ஸில் காட்டுவோம். நம்ம அது காட்டக்கூடாது. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் உள்ள வருதுல்ல, அது உள்ள காட்டணும். அது ஷெட்யூல் போட்டுருந்தோம். அமௌண்ட் ரிசீவ்ட் as an advance for sale of land, due date for sale agreement இந்த டேட்டு, hence classified as இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு 2 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. முதல்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்புறமா மெதுவாக எடுத்துருந்தேன் நான். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கணக்கு இப்படி தான் எழுதணும், இந்த பேசிஸில் தான் எழுதணும் அப்படின்றது. இதை தெரிஞ்சுக்கிட்டா there are 2 things. இண்டிஎஸ், நான் இண்டிஎஸ். நாளைக்கு அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இண்டிஎஸ் யார் யூஸ் பண்ணோம், நான் இண்டிஎஸ் யார் யூஸ் பண்ணோம். இண்டிஎஸில் Tier 1, Tier 2, Tier 3, Tier 4 அதையும் நல்லா பிடிச்சிருக்கான். இந்த கம்பெனிலாம் இது, இந்த கம்பெனிலாம் இது இல்லை. நான் இண்டியஸ்லாம் என்னென்னா அதுக்கு அடுத்தது இருக்கு இல்லையா, IFRS, இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இது உலகளவில் ஒரு 120 நாடுகளில் இது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டிருக்காங்க. சில பேர்லாம் அடாப்ட் பண்ணிட்டாங்க, இந்தியா ஒன்றும் அடாப்ட் பண்ணல ஃபுல்லாக. அது சில கார் அவுட்லாம் பண்ணியிருக்கு. கார் அவுட்லாம் இதில் வந்து எங்களுக்கு எக்ஸப்ஷன், இதில் வேணும் அதில் வேணும் அப்படின்னு. இது ஒரு 3 வருஷத்தினுடைய திட்டம். இது IFRS நீ பிஸ்தாக்கிட்டேன்னா த்ரூ தி வேர்ல்டு ரிப்போர்ட் போடலாம். அதுக்கு ஒன்று என்ன அப்படின்னா, எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு.